வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆமா. உங்களுடைய வயது 20, 30, 40 கூட இருக்கலாம். ஆனால் இங்கே ஒருத்தர் 54 வயது இருக்கும்போதே வெயிட் லாஸ் பண்ணி சாதிச்சு காட்டியிருக்காங்க. ஸோ இத்தனைக்கும் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஹவுஸ் ஒய்ஃப் தான் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. குட் நியூஸ். அவங்களோட பெயர் சாந்தி. அவங்களுடைய வயது பார்த்தீங்கன்னா 54, உயரம் 150 சென்டிமீட்டர் இருக்காங்க, எடை 84 இருக்காங்க. அவங்க எவ்வளோ வெயிட் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிலோ இருக்கணும். ஆனால் 34 கிலோ அதிகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டும் ப்ளஸ் கொலஸ்ட்ரால் ரெண்டுமே இருக்குது. இப்போ தைராய்டு இருக்குனாவே கொஞ்சம் வெயிட் லாஸ் எல்லாம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வயது வேறு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 54 ஆயிடுச்சு. வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்டு வந்தாங்க. சரி, ஃபுட் எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். வெஜ்ஜா நான் வெஜ்ஜான்னு கேட்கும்போது வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெஜிடேரியனில் வந்து ப்ரோட்டீன் ரிச்சு ஃபுட்டே ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ நான்வெஜ்னால் நம்ம ஈஸியாக முடிவு பண்ணிடலாம். முட்டையில் ப்ரோட்டீன் இருக்குது, சிக்கனில் இருக்குது, மீனில் இருக்குது. அதனால் அவங்களுக்கு நான் என்ன சஜஷன் பண்ணேன் அப்படின்னா மஷ்ரூமு, பன்னீர், ஆல்மண்டு, அப்புறம் பருப்பு வகைகள். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. இப்போ நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 4 கிலோ 5 கிலோ வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா தைராய்டு இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். என்னென்ன ஃபுட்டு எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக நான் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். காலையில் எப்போவுமே நீங்கள் ஒரு ஃபுட் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த ஃபுட்டை வயிறு நிறையா சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கம்மியாகவே சாப்பிடுங்க. மதியம் வந்து கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கோங்க, 2 பக்கமும் வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இரவு உணவு வந்து ஒரு 7-8 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிட வேண்டாம். ஒரு வேளை பசிச்சது அப்படின்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் எதாவது சாப்பிட்டுக்குங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக அவங்களுக்கு சொல்லிட்டேன். அவங்க டே 1 அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அன்றைக்கி டேட் வந்து June 23, 2025. அதுதான் டே 1 அவங்க வந்துட்டு டயட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் டே 2 கம்ப்ளீட்டட், டே 3 கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 14 டேஸ் ஒரு நாள் கூட பிரேக் விடவே இல்லை. அவங்களுக்கு வீக்லி ஒன்ஸு அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டேன். உங்களுடைய டயட் எப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, எதாவது டவுட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிட்டேன். அவங்களும் டவுட் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, நானும் பேசிப்பேன். டே 14 வெயிட் செக் பண்ணி பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 84 கிலோலேருந்து 83.150 கிராம் அவங்க வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட டே 14ல் 850 கிராம் அவங்க வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, என் வாழ்நாளில் ஒரு 1/2 கிலோவோட என்னால் குறைச்சதே கிடையாது. ஆனால் 14 நாளில் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். எனக்கெல்லாம் வெயிட் லாஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏதோ நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, யூடியூப்பில் சொல்லிகிட்டு இருந்தீங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு நினச்சேன். பட் இந்த வெயிட் லாஸ் பண்ணதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. எப்படி போராடுறோங்கிறது முக்கியம் இல்லை மாணிக்கம், எதுக்காக போராடுறோம், யாருக்காக போராடுறோம். ஒவ்வொருத்தருக்கும் பாடி ஒவ்வொரு மாதிரி வெயிட் லாஸ் வந்து ப்ராசஸ் ஆகும். நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணிட்டு இருங்க. அடுத்தது 28 டேஸில் எப்போ வந்துட்டு எப்படி வந்து வெயிட் லாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட நான் சொன்னேன். ஸோ அடுத்ததாக அவங்க டே 15 டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. டே 28 வந்து டயட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. இது மாதிரி நாளைக்கு வெயிட் செக் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நானும் ஓகே, வெயிட் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லியிருந்தேன். காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்து எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 84 கிலோலேருந்து 81.50 அந்த அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 28 நாளில் 2.5 kgs வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னு நம்பிக்கையே கிடையாது. பட்டு ஒரு மாதத்தில் நான் அதுவும் 28 டேஸில் 2.5 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். என்னால் நம்பவே முடியல. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷேர் பண்ணாங்க. அவங்க முக்கியமாக சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வெயிட் லாஸ் சேலஞ்சு எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். உங்கள் மோட்டிவேஷன் அண்ட் சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ வெரி மச் சார் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாங்க. 54 வயது இருக்கிற ஒரு பெண்மணி, இத்தனைக்கும் அவங்களுக்கு தைராய்டு இருக்குது. அவங்களால வாக்கிங் போகிறதே கொஞ்சம் கஷ்டம்தான், எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போதே இவங்களே வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது உங்களால் ஏன் வெயிட் லாஸ் பண்ண முடியாது? ஸோ உங்களால் முடியும்னு நினைங்க, கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும்.
எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா 4 நாள் 5 நாள் டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு பர்சனல் ஒர்க்குனாலேயோ இல்லை டயட் ஃபாலோ பண்ண முடியாமையோ போயிடுது. அதுக்கப்புறமும் நீங்கள் வெயிட் லாஸ் சேலஞ்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். அதுக்கப்புறம் 4 டேஸ் 5 டேஸில் வந்துட்டு பிரேக் விட்டுறீங்க. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். ஸோ ஒரு கண்டினியூஷனே இல்லாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வருவான் சுடுவான் சாவா ரிப்பீட். உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டயட் சார்ட் கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு மோட்டிவேஷனாக இருந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் ரொம்பவே டீமோட்டிவேட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டயட் சார்ட்டு பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்ட் 3 வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். சூப்பர் 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 ஜி. ஸோ அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ.